முத்து ப்ரோ, வெல்கம். வணக்கம் ஜீவா, வாட்ஸ்அப். ஆமா ப்ரோ, ரோஸ்ட்டோட ஆரம்பிச்சிட்டாரு இன்னைக்கு ரஞ்சித்த. கரெக்ட். அண்ட் எதிர்பார்த்த மாதிரி தர்ஷிகா வெளியே போயிட்டாங்க. ஆமா, கணிச்ச அதனால மாதிரியே. அங்க வந்து ஒரு டிக் மார்க்கு. ஆமா ப்ரோ, இப்பெல்லாம் நம்ம கணிக்கிறது கரெக்டாவே இருந்துட்டு இருக்குது. ம் சரி, வாங்க விஷயத்துக்கு வருவோம். கரெக்டா போகுது, நல்லதுதான். ஒரே ஒரு தடவை தான் துண்டு தவறுச்சு. இப்போ வாங்க ரஞ்சித் பத்தி பேசி ஆகணும். அதாவது ஒரு கேப்டன் ஒரு வாரத்தோட ஒஸ்ட் பெர்ஃபார்மர் வாங்குறது வந்து நான் இப்போ தான் பார்க்குறேன் ப்ரோ. ஒரு ஒஸ்ட் பெர்ஃபார்மருக்கான இது வந்து கேப்டனுக்கு இப்போ தான் முறையாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த சீசனில். அந்த அளவுக்கு ஒரு பண்ணியிருக்கிறார் இந்த வாரம். அவரே சொல்லிட்டாரு, உங்களுக்கு வந்து 3 முட்டை பத்தாது, இன்னும் எக்ஸ்ட்ரா முட்டை தான் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏங்க, இது நம்ம நேத்தே பேசணும்ல, பெருசா பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. அவர் எங்கேயுமே இல்லவே இல்ல. ஆமா, கேப்டனாவே இல்ல. அதான் முத்துக்குமரன் ஒரு பாயிண்ட் சொன்னார். அங்கங்க கோவம் வருது, ஆனா அதை ஒளிச்சு வச்சு அவரோட நடிப்பு திறமையை தான் அவர் வந்து வெளியே காமிக்கிறாரு. சரி ப்ரோ, இப்போ 71வது நாள் நினைக்கிறேன். 71வது எபிசோடு இன்னைக்கு நான் நம்பர் பார்த்தேன் அதில். சரி 71 நாள் போயிருச்சுல்ல. ரஞ்சித் யாரு? அவர் நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? டம்மி. வேற வேற என்னது மச்சான்? அதாவது ஒரு ஒரு இமேஜ்க்காக இமேஜ் கான்ஷியஸா இருக்காரு. அவர் பாசக்காரனா தான் வெளியே தெரியணும் அப்படின்னு வந்து மத்த எல்லா எமோஷனையும் உள்ளவே வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. ஆமா ஆமா அண்ட் கேமை விளையாடவே இல்ல. மத்தவங்க எல்லாரோட சிம்பத்தியும் இவர் மேலயும் இருக்கு. எப்படி வந்து ஜெஃப்ரினா ஒரு சின்ன பையன், கடைக்குட்டின்ற ஒரு பாசம் இருக்கும். அதே மாதிரி இவர் வந்து மூத்தவர். ஸோ இவரை எதிர்த்து பெருசா எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. அண்ட் இவரை பத்தி அப்படி யாராவது ஏதாவது சொல்லிட்டாலும் அதை வந்து இவராவே போய் சால்வ் பண்ண நினைக்கிறாருல. அந்த குணமும் பார்த்தோம். அந்த முன்னாடி ஒரு டாஸ்க்ல வந்து ஜாக்லின் வந்து ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிருவாங்க. இதுதான் இவரோட ஒரிஜினல், இவ்வளவு நாள் நடிச்சுக்கிட்டு இருந்திருக்காருன்னு சொன்னப்போ அதை வந்து கஷ்டப்பட்டு சௌந்தர்யா மூலமா கொரியர் எல்லாம் வச்சு அவர் வந்து சார்ட் அவுட் எல்லாம் பண்ண நினைச்சாரு. சோ அந்த இமேஜ் கான்சியஸ் தான் அவர் வந்து இருக்காரு. ஆமா, ஒரு டிப்ளமேட்டிக் பிளே அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இவர் தான் கோட்டா இருந்துட்டு இருக்காரு இந்த சீசன்ல. எதுக்கு அவரை தாக்குற ப்ரோ? கோட்டா இருந்துட்டு இருக்காருன்னா ஓஜி அந்த மீனிங்ல சொல்ல வரேன் ப்ரோ நானு. மச்சான்? இந்த வீட்டுல எல்லாரும் அறுக்கிறதுக்கு வந்து பலியாடு அந்த கோட்டா தான் இருக்காரு இவரு. தர்ஷிகா இன்னைக்கு எவிக்ட் ஆயிட்டாங்க. ஆனா ஒரு விஷயம், நல்ல விஷயம் என்னன்னா அவங்களே ரியலைஸ் பண்ணிட்டாங்க. ஏன் ப்ரோ அப்பாடா? என்ன ரிலீஸ் பண்ணாங்க? இல்ல நீ அப்பாடான்னு சொல்றீங்களா? நீங்க ஆன்டி அருண் குரூப்னு நினைச்சேன். ஆன்டி தர்ஷிகா குரூப்பாவும் இருக்கீங்களா நீங்க? இல்ல மச்சான், அந்த காதல் கண்டென்ட் கிரிஞ்சுன்னு வாரமும் நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல. இந்த எபிசோட்லயே சரி அவங்க ஃபர்ஸ்ட் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்றத சொல்லு. அதாவது நான் ரியலைஸ் பண்ணிட்டேன், எந்த இடத்துல என்னோட கேமை நான் தவற விட்டேன் அப்படின்றத நான் ரியலைஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி தர்ஷிகா வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதை வந்து விஜய் சேதுபதியும் பாராட்டி இருந்தாரு. ஸோ நீங்க சொல்லுங்க, அவங்களோட கேம் லவ் அப்படின்ற ஒரு பாத்தை தாண்டி எங்க திசை மாறுச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா 2 வீக் கேப்டனா லவ்ல தான் திசை மாறுச்சு. அதை தாண்டி வேற எங்க கேமே போயிருச்சு அதுக்கப்புறம். ஓகே ப்ரோ, அவங்க 2 வாரம் கேப்டனாக இருந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவங்க கேம் பிளேன்றது வந்து ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்கின மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா நீங்கள்? ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஐ டோன்ட் திங்க் ஸோ. அவங்க வந்து இன்னமும் அதே கான்ஃபிடன்ஸோட தான் இருக்காங்க. வெளியே வரப்போ கூட கான்ஃபிடென்ட்டாக தான் தெரிஞ்சாங்க. என்னங்கன்னா அந்த அந்த காதல் வசப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க கான்சென்ட்ரேஷன் முழுசா இருந்துச்சு. அவங்களுக்கு இப்போ அவங்க வந்து டாஸ்க்ல ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அப்போசிஷன் வரலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டெவில் டாஸ்க்ல வந்து ஓவரா டார்ச்சர் பண்ணாங்க, ஜெஃப்ரியை வந்து சிட்டப்ஸ் பண்ண சொன்னாங்க. அதெல்லாம் வந்து கேம்ல நடக்கிற விஷயங்கள்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போயிடுவோம். பட் பர்சனலா அவங்களுக்கு வர எல்லா ஆர்குமெண்ட்டும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருந்த பவித்ராவோ, ஒரு அன்ஷிதாவோ, ஒரு ஆனந்தியோ எல்லாரும் கூட அவங்களுக்கு வந்த ஆர்குமெண்ட் இந்த லவ் என்ன அஃபெக்ட் பண்ணாது, இந்த லவ் என்ன அஃபெக்ட் பண்ணாது. குறும்படம் காமிச்சாங்க. அதுல ஒரு 8 பேர் கிட்ட டிஃப்ரெண்ட் ஆளுங்க கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, இந்த லவ் என்ன அஃபெக்ட் பண்ணாது, இந்த லவ் என்ன அஃபெக்ட் பண்ணாதுன்னு. பார்த்தா அதுதான் உங்களுக்கு ஒரு வினயம் வந்து அமைஞ்சிருக்கு. ஆமா, அதான் உங்களுக்கு வினயம் அமையும்னு நம்ம முன்னாடியே சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்பதான் அதை புரிஞ்சிருக்காங்க. நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. எனக்கு இன்னும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. அவங்க வந்ததுக்கு அப்புறமும் நான் ஜாலியா இருந்தேன், நிறைய மெமரிஸ் அப்படி இப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்களே தவிர அதை அவங்க வந்து கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்காதது தான் என்னோட ஒப்பீனியனா இருக்கு. புரிஞ்சுக்கலன்றத என்னோட ஒப்பீனியன். அதாவது இந்த வாரம் பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொல்லி ஒரு 3 பேரை சொன்னாங்க. ஜாக்லின், முத்துக்குமரன், விஷால் 3 பேரை சொன்னாங்க. எனக்கு ஒரு டவுட் ப்ரோ, ஒரு இடத்துல ஒரு ஆள் வந்து சவுண்டு கொடுத்து பேசினாலே அவங்க வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டகரி வச்சிருக்கிறாங்களா இங்க? ஆமா, வச்சிருக்காங்க. அண்ட் யாரு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வந்து இன்னொரு கேட்டகரி வச்சிருக்காங்க. யார் கேங் மெம்பர் அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டகரி வேற வச்சிருக்காங்க. எனக்கு என்னன்னா இந்த வாரம் முத்துக்குமரன் நிறைய இடத்துல வந்து லூஸ் டாக் விட்டார். நிறைய இடத்துல தப்புமே பண்ணிட்டாரு, அதை அவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு. இருந்தாலும் அவர் நிறைய இடத்துல லூஸ் டாக் விட்டாரு, கோவப்பட்டாரு, பின்னாடி பேசுறேன்ற மாதிரி பண்றாரு, ஒரு மாதிரி ட்விஸ்ட் பண்ற மாதிரிலாம் பண்ணிருந்தாரு. அதெல்லாம் மற்றவங்களுக்குமே தெரியுது. தெரிஞ்சுமே எப்படி பெஸ்ட் பெர்ஃபார்மர்ன்ற ஒரு விஷயம் கொடுத்தாங்கன்னு தெரியல. எல்லா இடத்துலயும் பேசுறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தினால கொடுத்துட்டாங்களா அப்படின்றது புரியவே இல்லை ப்ரோ. இல்ல, அது ஒரு முக்கியமான கிரைட்டீரியா. அதாவது எல்லாரும் என்ன வச்சுக்கிட்டாங்கன்னா, அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒண்ணு, அதுக்கப்புறம் யாரு நல்லா பண்றாங்களோ அந்த மாதிரி பார்த்து ஒண்ணு குடுக்குறாங்க. சோ அந்த நல்லா பண்ற ஓட்டு வந்து முத்துக்குமரனுக்கு போனதுக்கான காரணம் நீங்க சொல்ற மாதிரி அவர் வந்து அதிகமா பேசினாருன்றது மட்டும் தான் இருந்துச்சு. மத்தபடி கரெக்டா பேசினாரானா எனக்கு வந்து சந்தேகம் தான். ஆமா, சரி. ஜாக்லின் அவங்கள விட எனக்கு தெரிஞ்சு மஞ்சரி நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆமா, இந்த வாரம் பெட்டரா. அதுக்கப்புறம் ஜாக்லின்லாம் வந்து போங்கு.
அது சத்தியமா போங்க. அது வந்து இந்த கோவா, ஜாக்லின் அதுக்கப்புறம் விஷாலு. ஆமா. எப்படி என்ன பண்ணாங்க? ப்ரோ இந்த வாரம் என்ன விஷால் பெருசா பண்ணாங்க? தெரியவே இல்ல ப்ரோ. எப்படி பெஸ்ட் பெர்ஃபார்மர்ன்னு குடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல ப்ரோ. ஒருவேள உள்ள நெறைய கேம் ப்ளே பண்ணியிருப்பாரோ? நல்லா ஒரு இன்ட்ரஸ்டிங்கா பண்ணியிருந்தா அந்த 1 ஹவர் கட்லயே போட்டுருப்பாங்களே. விஷால் ஆமா. எனக்கு கடைசி வரைக்கும் ஆச்சரியம். விஜய் சேதுபதியோட ஒன் ஆன் ஒன்ல வந்தப்ப கூட வந்து என்டர்டெய்னர், என்டர்டெய்னர், என்டர்டெய்னர்னாரே எந்த என்டர்டெயின்மென்ட்ட பார்த்தோம் நம்மன்னு எனக்கு சத்தியமா புரிய மாட்டேங்குது. ஒருவேள நான் தான் மிஸ் பண்ணிட்டேனா? நீங்க ஏதாவது சொல்லுங்க அவர் பண்ண ஏதாவது ஒரு காமெடி. எனக்கு ஞாபகம் இல்ல ப்ரோ அப்படி எதுவும் பெருசா. ஆனா விஜய் சேதுபதிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு அன்னைக்கு கடைசில அந்த 1 ஆன் 1ல. அதாவது ஒரு காமெடி படம்னு எடுத்துக்கிட்டா, அதுல வந்து ஃபுல்லா காமெடி மட்டும் இருக்காது. அதுல ஒரு எமோஷன் இருக்கும். சென்டிமெண்ட் அந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்ற மாரி சொல்ட்டாரு. அதாவது காமெடி நடந்ததுன்னு அவர் சொல்றாரு ஓகே. எடுத்துக்கலாம். செகண்ட் லவ் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஆக்ஷன், கிளைமாக்ஸ் இருக்கு. அது எப்போ வரும்னு தெரியல அவர்கிட்ட இருந்து. வரும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்களா? சத்தியமா இல்ல. அடுத்த வாரம் வெளிய போயிருவாரு. இல்ல மச்சான். எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் வராது. ஏன்னா இப்ப இப்ப அவர் மறுபடியும் வந்து அவரோட அந்த ஃப ஃப்ரெண்ட்ஷிப் மோட்ல இவரு அருணோட இருக்காரு. ஓகே. சோ இப்ப லவ் இது கட் ஆயிருச்சு. அடுத்தது இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கட் ஆகுன்றது என்னோட ஒரு யூகமா இருக்கு. கட் ஆனா நல்லா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். அண்ட் மத்தபடி என்டர்டெய்னர்ன்னு சொன்னாரு. அந்த என்டர்டெயின்மென்ட் நீ வந்து ஒத்துக்கிற இருந்துச்சுன்னு எடுத்துப்போமேன்னு சொல்லிட்டு. எனக்கு சத்தியமா எந்த இடத்துலயுமே படவே இல்ல அது. ஓகே, ஓகே, ஓகே ப்ரோ. இன்னைக்கு என்னன்னா, எவிக்ஷன் பேச வேண்டிய அண்ட் விஷயம். அண்ட் ஒரே ஒரு நிமிஷம். ம். அந்த கடைசியில வந்து இவரு விஷால் வந்து தர்ஷிகா வெளிய போறப்ப கூட, தர்ஷிகா இன்னமும் ரொம்ப சீரியஸா இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. அவங்கள நெனச்சா எனக்கு பாவமா இருக்கு. இவரு எந்த இடத்துலயும் எந்த கமிட்மென்ட்டும் குடுக்கல. அதுக்கப்புறம் வந்து நான் அந்த பாசத்த மதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் அது நானும் நோட் பண்ணேன் பாசத்த அந்த பாயிண்ட்ட. தாண்டி ஒண்ணு. ஆ. அதுக்கப்புறம் ஆறுதல் சொல்றதுக்கு 2 பேர் இருக்காங்களே. பாசத்த மதிக்கிறல்ல, அது போதும் மச்சான். நானும் நோட் பண்ணேன் இந்த பாயிண்ட்ட. ஃப்ரெண்ட்னா சொல்லணும்ல. யோவ் ஆசைய வளர்த்து விட்டுருக்க. வினையா வந்துற போகுது. கிளியர் பண்ணிரு. கிளாரிட்டி குடுத்துரு. எனக்கு இந்த மாரிலாம் கிடையாதுன்றது போறப்பயாவது சொல்லிரு. சொல்லியிருக்கலாம். நானும் இந்த பாயிண்ட்ட நோட் பண்ணேன். சரி இன்னொரு முக்கியமான இல்ல விஷயம். இருக்குன்னா இருக்குன்னு சொல்லணும். இல்லன்னா இல்லன்னு சொல்லணும். வெயிட்டிங் லிஸ்ட்னா அதுவும் வெயிட்டிங் லிஸ்ட், ஃபிரெண்ட் ஜோன் எல்லாமே தப்பு தான். பட் அத எடுத்த உடனே சொன்னா, அதுக்கப்புறம் வந்து நம்ம நெறைய காம்ப்ளிகேஷன ஃபேஸ் பண்ண தேவையில்லல்ல. ஆமா ப்ரோ கரெக்ட். சரி ப்ரோ இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம். அந்த எவிக்ஷன் பேச வேண்டிய விஷயம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒன் ஆன் ஒன் வச்சுட்டாரு விஜய் சேதுபதி. தனியா கன்ஃபெஷன் ரூம்குள்ள ம். கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருந்தாரு. என்னன்னா, அவரே வந்து டாப் ஃபைனலிஸ்ட் யார் யார் அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணி பேசின மாரி தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. உங்களுக்கு அப்படி தெரிஞ்சுச்சா? ஆமா, ஆமா. அதாவது இப்ப அப்ரைசல் சீசன் வேற நெறைய கம்பெனிஸ்ல நடந்துகிட்டு இருக்குன்னு நெனைக்கிறேன். அதனால அப்ரைசல் குடுத்து உங்களுக்கு இவ்வளோ பெர்சன்டேஜ் போனஸு அப்படின்னு வந்து பேசி குடுத்த மாரி தான் இருந்துச்சு. முத்துக்குமரன் நான் ஃபைனல்ல பார்ப்போம். தீபக் ஃபைனல்ல பார்ப்போம். சூப்பரா பண்றீங்க. ஆமா. மஞ்சரி ஃபைனல்ல பார்ப்போம்ன்ற மாரி இருந்துச்சு. ஆமா. முத்துக்குமரனுக்கு வந்து ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு. நமக்கு வந்து வெளில ஒரு நல்ல பேர் இருக்கு அப்டின்ற மாரி. சௌந்தர்யா கூட இந்த வாரத்துல ஏற்கனவே முத்துக்குமரன் வந்து டைட்டில் வின்னர் அப்டின்ற ஒரு விஷயத்த வந்து உணர்ந்துகிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்டின்ற மாரி சௌந்தர்யாவும் சொல்லியிருந்தாங்க. அந்த மைண்ட் செட் முத்துக்குமரனுக்குமே இருக்கு. அவர் என்ன சொன்னாருன்னா, எனக்கு பெரிய ஆசைலாம் இல்ல சித்தப்பா அப்டின்ற மாதிரி 105வது நாள்ல உங்ககிட்ட வந்து நிக்கணும் அப்டின்ற மாரி சொல்ட்டாரு அவரு. அது கரெக்ட் தான் மச்சான். அது வந்து அவரு ஸ்ட்ராடஜிக்கலா வந்து சூப்பரா பண்ணாரு. அவரு பேசுறது வந்து இந்த 6 படத்துல சாம் சொல்லுவாரு தெரியுமா? 27 வயசுல கல்யாணம், 40 வயசுல வீடு வாங்கிருவேன், செட்டில் ஆயிருவேன். அந்த மாரி தான் அவரு வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. எனக்கு பெரிய சந்தேகம். அவரு தான் பிக் பாஸ் ஆன்னு. ஏன்னா எந்த வாரம் எந்த டாஸ்க் வரும்? இன்னும் 1 வாரம் டாஸ்க்கு. அதுக்கு அடுத்த வாரம் டிக்கெட் டூ ஃபினாலே. அதுக்கு அடுத்த வாரம் ஃபைனல் வாரம். அந்த ரேஞ்சுக்கு வந்து அவரு ஃபுல்லா பழைய சீசன்லாம் கரைச்சு குடிச்சிட்டு வந்திருக்காருன்றது கிளியரா தெரியுது. இப்ப முத்துக்குமரன் பத்தி பேசும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது. முத்துக்குமரன் வந்து எல்லார்ட்டயும் ஸ்ட்ரெய்ட் அண்ட் ஃபார்வர்டா பேசிடுறாரு அவரு. இப்ப அருண் பண்ணது தப்பா? எனக்கு ட்ரிகர் ஆயிருச்சு அருண் பண்ணது. நான் தப்புன்னு சொல்லி பேசிடுறேன், சண்டை வளர்த்துடுறேன் அப்படின்ற மாரி பண்றாரு. ஆனா தீபக் இன்னொரு விஷயம் பண்ணாலும், "அண்ணே அப்படி இல்லண்ணே அது. அது இப்படிண்ணே, இப்படிண்ணே" அப்படின்ற மாரி ஒரு கன்வின்ஸ் பண்ற ஒரு ஜோன்குள்ளேயே தான் இருந்துட்டு இருக்காரு. அவங்களுக்குள்ள இருக்கிற பாண்டிங் நீங்க கவனிச்சீங்களா க்ளோஸா? அது ஒரு ரெஸ்பெக்ட் ஒண்ணு நிச்சயமா இருக்கு மச்சான். வீட்ல எல்லாருமே தீபக் அப்படிதானே. அருண் பிரசாத் மட்டும் தான் ஒரு இடத்துல அவர்கிட்ட கோவப்பட்டாரே தவிர, மத்தபடி எல்லாருமே தீபக்கோட அப்படித்தானே இருக்காங்க. ஆமா ப்ரோ. எப்படி அவர ப்ரோ? பகச்சிக்க வேணான்ற எண்ணம் வந்து அவர்கிட்ட இருக்கு. அண்ட் அவரும் நல்லா மெச்சூரா தான் ஹேண்டில் பண்றாரு மச்சான். சூப்பரா பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரும். இந்த பர்ட்டிகுலர் விஷயத்திலேயே எனக்கு வந்து இந்த வாரம் நடந்ததிலேயே அவர் மன்னிப்பு கேட்டது எனக்கு வந்து, ஏன் தேவையே இல்ல. உங்க மேல தப்பே இல்ல. நீங்க ஏன் போய் மன்னிப்பு கேட்கிறீங்க? மன்னிப்பு கேட்கிறதுனா அவரு தான் கேட்கணும். அப்படின்ற மாரி தான் தோணுச்சு. இருந்தாலும் ஒரு குட் அண்ட் சோல் அவரோட அப்படின்ற ஒன் மாரி ஆன் ஒன் பண்றாரு. பயங்கர என்டர்டெய்னிங்கு. அதாவது கேமரா முன்னாடி ரஞ்சித் வந்து எந்த அளவுக்கு நடிச்சாரோ, இவரு அத விட ஒரு நடிப்ப போட்டாரே. கன்ஃபெஷன் ரூம்ல இருந்து இங்க வெளிய வரதுக்கு 4 ஸ்டெப் ஆகும். அங்க வந்து இங்க இருந்து அங்க நடக்கிறதே இப்ப இந்த சினிமால்லாம் மனைவி வந்து பிரசவ வலியில துடிக்கிறப்ப கணவன் வந்து வெளிய நடப்பாரு. அந்த மாரி ஒரு நடைய போட்டு இப்படின்றாரு, இப்படின்றாரு. ஐயோ! தாங்கலாம் பார்க்கிறவங்களே சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா அருண் இஸ் ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர் அப்படின்ற மாரி விஜய் சேதுபதி சொன்னாரு இன்னைக்கு. அத நீங்க நோட் பண்ணீங்களா? நோட் பண்ணேன். என்ன என்ன தோணுச்சு உங்களுக்கு அப்ப? ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர் தான் மச்சான். இவ்வளவு வாரம் தாண்டிட்டாங்கன்னா எல்லாருமே இதுல ஸ்ட்ராங் பிளேயர்ஸ். எனக்கு வந்து ஒரு சில பேர் மட்டும் தான் இப்ப வீக் பிளேயர்ஸா தெரியிறாங்க. யார் ராணவ்? ஆனா என்னதுன்னா, இவர விட ஸ்ட்ராங்கரான பிளேயர்ஸ் ஆல்ரெடி வெளிய போயிருக்காங்க. சோ இந்த ஸ்ட்ராங்கஸ்ட்ன்னு விஜய் சேதுபதி சொல்றத நம்ம எவ்வளவு நல்லா எடுத்துக்க முடியும்னு தெரியல. ஆமா. ம். சரி ப்ரோ இந்த வாரம் கோவா கேங்ல வந்து விரிசல் விட்ட மாரி உங்களுக்கு தெரிஞ்சுச்சா?
ஜெஃப்ரி மட்டும்தான் அங்க இருந்து கொஞ்சம் இல்ல அவரோட கேமை விளையாட விடுங்க. இல்ல ஏன்னா அவருக்கு வந்து அந்த பாயிண்ட் சிம்பத்தியில தான் குடுத்தாங்கன்றது அவர ரொம்ப அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஓகே. தலைமை ஸோ அவரு ஆட்கள் யோசிக்க இருப்பாங்கல்ல. ஆரம்பிச்சிருக்காரு. ஜெஃப்ரிய தாண்டி இந்த தலைமை ஆட்கள்னு ஒரு 3 பேர் இருப்பாங்கல்ல. அவங்களுக்குள்ள ஒரு விரிசல், இல்ல நம்ம வந்து செப்பரேட்டா இண்டிவிஜுவல் கேம் ப்ளே பண்ணுவோம் அப்படின்ற மாரி எதுவும் விஷயங்கள் நடந்ததா நீங்க நோட் பண்ணீங்களா? அப்ப அது விரிசல் கிடையாதுல்ல. அது ஒரு கான்ஷியஸ் ஓகே, டிசிஷன் ஓகே, தானே. ஓகே, ஓகே. அந்த மாரி எதுவும் நோட் பண்ணீங்களா பட் நீங்க? அது நம்ம வந்து வரப்போற வாரத்துல தான் தெரியும். ஓகே. அவங்க வந்து இப்போதைக்கு பேசிக்கிறாங்க. பட் திரும்ப வெளிய வந்தோனே இப்ப வீக்கெண்ட் எபிசோட்ல ஒரு நடிப்ப போடுவாங்க. ஆமா. வீக் டே எபிசோட்ல எஸ்பெஷலி இந்த வாரம் நான் ஒன் ஆன் ஒன்ல வந்து அத அட்ரஸ் பண்ணுவாருன்னு நான் நெனச்சேன் இன்னைக்கு எபிசோட்ல. ஏன்னா இவங்களோட இண்டிவிஜுவல் டைம் கிடைக்கிறது இல்ல. குரூப்பா ஒரு சில விஷயங்கள் சொல்ல முடியாது. இண்டிவிஜுவலா இருக்கிறப்போ சொல்லணும்ல. எவ்வளவு நாள் தான் நாமினேஷன்லயும் உங்களுக்குள்ளேயே நீங்க போட்டுக்க மாட்டீங்க. வெளியாளுக்கு மட்டும் குத்துவீங்க. பெஸ்ட் பெர்ஃபார்மர்ன்னு வந்தா டிசர்விங். ஏன்னா இந்த வாரம் வந்து டிசர்விங் இல்லாதவங்கள ஏன் குடுத்தீங்கன்ற கேள்வி கேட்டாங்க. ஆமா. பெஸ்ட் பெர்ஃபார்மரும் ரஞ்சித். அப்புறம் நேத்திக்கு எபிசோட்ல வந்து அவர் இல்லன்னு சொன்னாங்க. சோ அந்த கேள்வி மத்தவங்க எல்லார்ட்டயும் தானே போய் சேரும். சோ அதுல ஓட்டு போட்டது மெயினா இவங்க தானே. ஜெஃப்ரி தான் பெஸ்ட் பெர்ஃபார்மர். ஜெஃப்ரி தான் பெஸ்ட்டா வேலை பார்த்தாரு. பெஸ்ட் மேனேஜரா இருந்தாருன்னு. சோ அந்த கேள்வி கேட்டிருக்கும்ல. எவ்வளவு நாள் தான் பெஸ்ட்ன்னு வந்தா மட்டும் உங்க கேங் நாமினேஷன் வந்தா வெளிய இருக்கிற ஆட்கள் நீங்க விளையாடுவீங்க. இத அட்ரஸ் பண்ணாதது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஓகே ப்ரோ. அவர் இன்னொரு பாயிண்ட்டுமே ரயன் அன்னைக்கு வந்து மென்ஷன் பண்ணாரு. நான் வந்து இந்த வாரத்துலருந்து ஒரு தனியா விளையாடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்ற மாரி ஒரு பாயிண்ட் சொன்னாரு. அப்படிலாம் எனக்கு ஒண்ணும் தெரியல ப்ரோ. கம்ப்யூட்டர்ல சாலிட்டார் விளையாட சொல்லுங்க ஆ. போய். அவர் என்ன மைண்ட் செட் அத சொன்னாருன்னு தெரியல. ஆனா, அவர் குரூப்ல தான் ப்ரோ இருந்தாரு இந்த வாரம். மேனேஜர் டாஸ்க்லயா இருக்கட்டும், அவர் அங்க இருந்து லேபர் அ. அங்க அந்த இடத்துக்கு போறதா இருக்கட்டும், அங்கேயும் போய் அந்த விஷயம் தான் அவர் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் எப்படி இவரு பார்க்க மாட்டாரு எப்படி நம்ம சொல்லுவோம் அப்படின்ற மாரி சொல்லிட்டாரா என்னன்னு ஒண்ணும் புரியல. இல்ல. அதாவது நேத்து எபிசோட்ல உங்களுக்கு புரிஞ்சுச்சு. ஏன்னா இந்த கோவா கேங்க பத்தி முன்னாடியே சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்களுக்குள்ளேயே மேபி ஒரு கான்ஷியஸ் டிசிஷன் எடுத்திருக்கலாம். அந்த நாமினேஷன்னு வரப்போ நம்ம இவங்கள தான் போடுறோம். இது வந்து வெளிய தெரிய ஆரம்பிக்குது. சோ அது இல்லன்றதுக்கு நம்ம வந்து விஷயம் டிஃபென்சிவ் மெக்கானிசம் என்னது? ஒரு விஷயம் நம்ம மேல அக்யூசேஷனா வரப்போ இதுதான் இல்லங்க. அது இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியும். பட் இல்லன்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம் என்ன நடக்குதுன்னு. சோ அந்த மாரி தான் நான் அத பாக்குறேனே தவிர, அதுல உண்மை இருக்கிறதா எனக்கு இப்போதைக்கு தெரியல. டூ ஏர்லி டூ ஜட்ஜ். அவங்க ஆக்ஷன பார்த்து தான் சொல்ல முடியும். நாமினேஷன் பெஸ்ட் பெர்ஃபார்மர். நாளைக்கு நாமினேஷன்ல அப்ப தெரிஞ்சிரும். இவங்க உண்மையிலேயே இண்டிவிஜுவல் தான் விளையாட போறாங்களான்னு. ஆமா. இந்த ஒன் ஆன் ஒன் அதாவது இந்த கண்ணாடி போட்ட டாக்டர சந்திச்சு வந்ததுக்கப்புறம் நெறைய பேரு ஃபயர் மோட்லாம் சொல்லி சுத்திட்டு இருக்காங்க. அடுத்த வாரம் எவ்வளோ ஆமா. ஃபயரா இருக்கு அப்படின்றத வந்து நம்ம இந்த கொசுவத்தியில இருக்கும் தெரியுமா? ஆக்டிவ் மோடு. அந்த ஆக்டிவ் மோட்ல இருக்க போறாங்க இப்போ. சரி எவ்வளோ ஃபயரா இருக்குன்னு பார்ப்போம். இன்னும் லாஸ்ட் 30 டேஸ் அப்படின்னு தான் நெனைக்கிறேன். சரி ப்ரோ, அடுத்த வாரம் உங்க கணிப்பு யாருக்கு? என்னோட ஆன்சர் வந்து ராணவ். எல்லாருக்குமே அதே ஆன்சர் தான் ப்ரோ இருக்கும் கண்டிப்பா. ரஞ்சித்து? ரஞ்சித்தா, ராணவா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ராணவ் தான் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் ரஞ்சித் போவார் அப்படின்ற மாரி தோணுது ப்ரோ. ஏன்னா, ராணவ் இதுவரைக்கும் எதுவுமே புரிஞ்சுக்கல. கேமே இன்னும் ஃபுல்லா கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்கலன்றத விஜய் சேதுபதி இன்னைக்கு வந்து ஓப்பனா சொல்ட்டாரு. தேங்க் யூ. தேங்க் ம். யூ சோ மச். தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ ஜீவா. அடுத்த வாரம் சந்திப்போம். தேங்க் யூ ப்ரோ. அடுத்த வாரம் சந்திப்போம். பட் 2 பேரும் முறையா ஒரே ஆள் எவிக்ட் ஆவாருன்னு கெஸ் பண்ணியிருக்கோம். பார்ப்போம் யார் சொல்றது கரெக்ட்ன்னு. அடுத்த வாரமும் 2 பேரா மச்சி? தெரியல ப்ரோ. அடுத்த வாரம் 2 பேர் இருக்காதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, ஆட்கள் அந்த முத்து போட்ட மாரி ஒரு ஸ்கெட்ச் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த வாரம் ஒரு சிங்கிள் எவிக்ஷன் நடந்தா கரெக்ட்டா இருக்கும். ஓகே மச்சி. தேங்க் யூ. தேங்க் யூ ஜீவா. தேங்க் யூ. தேங்க் யூ விகடன் வியூவர்ஸ். தேங்க் யூ.